நான் ராஜசேகர், இளம் முறிவு பாரம்பரிய வைத்தியர். அம்மா பேர் பரமேஸ்வரி, 77 வயசு மதிக்கத்தக்க அம்மா. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடுப்பில் எலும்பு முறிவு ஏற்பட்டு நம்ம சிதம்பர கட்டு மூலயமா இவங்களுக்கு வந்து வைத்தியம் பார்த்தோம். அந்த வைத்தியம் பார்த்த அனுபவத்தை அம்மா சொல்லுவாங்க. என்ன நடந்துச்சு உங்களுக்கு? எழுந்து நின்ன அது ஒரு மயக்கமா, அது என்ன செய்ததுன்னு தெரியாது. அப்படியே மல்லாந்த மாதிரி விழுந்துட்டேன். அப்புறம் 4-5 பேர் சேர்த்து பிடிச்சி நிக்க வச்சுட்டாங்க. நின்ன பிறகு அப்படியே நின்ன மாதிரியே சில மாதிரி நின்னாச்சு. இப்படியும் திரும்ப முடியல, எதுவுமே செய்ய முடியல. அதுக்கப்புறமா பசங்களுக்கெல்லாம் போன் பண்ணி சொல்லிட்டாங்க, டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போறோம் அப்படின்னு. இது பண்றாங்க, உட்காரவும் முடியல, நிக்கவும் முடியல, ஒண்ணும் பண்ண முடியல. டாக்டர் என்ன சொன்னாங்க? அதுக்குள்ள சேர்ல என்ன உட்கார வச்சு, சேர 4 பக்கம் இருக்கிற அந்த காலை நடக்க முடியல, அவங்களால ஒண்ணுமே நடக்க முடியல. அதுதான் சேர்ல உட்கார வச்சு தலையாணி போட்டு, அந்த சேர்ல அந்த சேர் தான் அது, அந்த சேர்ல தலையாணி போட்டு அது மேல என்ன உட்கார வச்சுட்டு வெளியில எடுத்துன்னு வந்துட்டாங்க. எடுத்துன்னு வந்து கார்ல அதே மாதிரி 4 பேர் எல்லாம் பிடிச்சி உள்ள படுக்க வைக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. அங்கிருந்து போய் டாக்டர் கிட்ட போனா எக்ஸ்ரே எடுக்கணும்னு சொன்னாங்க. அங்க எடுத்த பிறகு இந்த மாதிரி இருக்குது, நீங்க பெட்ல தான் இருக்கணும் அப்படின்னு மட்டும்தான் என்கிட்ட சொன்னாங்க. மிச்சம் எதுவுமே பசங்க கிட்ட, எங்க பசங்க கிட்ட, பேரம் கிட்ட, பொருளிங்க கிட்ட எல்லாம் பெட்லயே இருக்கணும்னு சொன்னாங்க. 4 மாசம் இருக்கணும்னு சொன்னாங்க. அவ்வளவு நாள் நீங்க பெட்ல தான் இருக்கணும், இருந்தா சரியாகும். அது வந்து இது ஒன்றும் ஆப்ரேஷனும் பண்ண வயசாகி போச்சு. ஆப்ரேஷன் பண்ற இது அந்த இடம் இக்கட்டா இருக்கிறதுனால அதுவும் பண்ண முடியாது. அதனால வேண்டாம், ஆப்ரேஷன் எல்லாம் வேண்டாம், இதுல வலியும் தாங்க முடியல. வைத்திய முறை நம்ம கொடுத்தோம்ல, அந்த வைத்தியத்தை பத்தி நீங்க எப்படி இது வந்து குணமானீங்க, இதுல இருந்து எப்படி வந்தீங்கன்றத மக்களுக்கு சொல்லுங்க. படிக்கிறான் இல்லப்பா, சதீஷே, நான் நல்லா நடக்கிறேன் சதீஷே. பிரச்சனை இருக்கா? ஒண்ணுமே இல்ல, ஒண்ணும் இல்லப்பா, ஒரு கஷ்டம் இல்ல. சந்தோஷம் சந்தோஷம், நடங்க, சரியாயிட்டீங்க. கட்டு வந்து ஒரு வாரத்துக்கு போட்டாங்க. வாரத்துக்கு ஒரு தடவை கட்டு போட்டாங்க. எத்தனை கட்டு போட்டாங்க? 5 கட்டு. அதுல 3 கட்டுலயே கொஞ்சம் பணம் தெரிஞ்சுது எனக்கு. அதுக்கப்புறம் 2 வந்து லேசாதான் வருது. அது வந்து ஒரு பவுடர் ஒண்ணு கொடுத்தாங்க சாப்பிட்றதுக்கு, உள்ளுக்கு பத்திய மாதிரி. அது வந்து பால்ல காலையில கலந்து வெறும் வயிற்றுல சாப்பிடணும். அது வந்து ஒரு 3 நாள் சாப்பிட சொன்னாங்க. ஒரு கட்டுக்கு 3 நாள் கொடுப்பாங்க. ஆமா, அவ்வளோ கஷ்டம் தெரியல. அந்த 3 கட்டு தான் ரொம்ப, அது அந்த வலி எப்படின்னு இப்போ அவங்க எங்க எப்படி இருக்கீங்க? அது போட்ட பிறகு இப்போ எப்படி இருக்கு? இப்ப நல்லா இருக்கிறேன். நல்லா நடக்கிற செய்தா, கொஞ்சம் வேலை எல்லாம் செய்தா, வயசாகி போச்சு. வேலை எல்லாம் செய்தோம்னா மறுநாள் நீங்க படுத்த படிக்க இருந்தீங்க. எழுந்துட்டு என் வேலையை நானா செய்துக்கிற அளவுக்கு, ஒரு பாத்ரூம் போறது, குளிக்கிறது எல்லாம் நானே செய்துக்கிற மாதிரி இப்போ இருக்கிறேன். நான் எல்லாம் போட்டு இது இல்லாத தனியும் முட்டை கட்டு 13 நாள் போட்டீங்க, அதோட சரியா போச்சு. கட்டு போட்டு நான் நல்லபடியா ஆயிட்டேன். பத்தி எல்லாம் அதே இல்லை. 3 நாளைக்கு தான் தாளிப்பு இல்லாம சாப்பிடணும். மக்களுக்கு என்ன சொல்றீங்க? நம்ம வைத்தியம் எப்படி இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? இப்ப நான் நல்ல கடவுளுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய ஆசீர்வாதத்திலேயே நல்லபடியா இருக்கேன்னு சொல்றேன். சரி, அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது வயது முதிர்ப்பு காரணமா ஏற்படக்கூடிய எலும்பு முறிவு சார்ந்த பிரச்சனைகளுக்கு அறுவை சிகிச்சை இல்லாம நம்ம குணப்படுத்திக்கிட்டு இருக்கோம். 2வது, இவங்களுக்கு வயது முதிர்ப்பு ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரே காரணத்தினாலே வந்து பாத்தீங்கன்னா மருத்துவமனையில கைவிடப்பட்ட நிறைய பேர் நம்ம வந்து குணப்படுத்திட்டு இருக்கோம். அதுல அம்மாவும் ஒருத்தவங்க.